இல்லை, ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறது வந்து பத்திரிகையாளர்களுடைய உரிமை, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வேணும்னே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் சொல்கிற படத்துக்கு தெளிவாக தெரிஞ்சது. I'm செம்ம மாஸ் ஆக்சுவலி சார். I'm actually that character he made me shave and all, but this is how I usually look. எப்போ வாங்கியிருந்தாலும் அந்த ஷேரு ஃபிசிக்கல் ஃபார்மில் இருந்ததுன்னா அதை இப்போ வந்து டிமேட்டுக்கு மாற்றுறீங்க, டிமேட்டைஸ் பண்ணுறீங்கன்னா அதை கம்பெனிக்கு போயிட்டு வரணும். அதை சார் கல்வி நோட்டை கூட அடித்து புழக்கத்தில் விடலாம் சார், ஆனால் இது அந்த மாதிரி விஷயத்த பண்ணவே முடியாது. ஆமாம் சார். இது இப்போ சார் நான் வந்து ரிட்டர்ன் அமௌண்ட்டை தான் டிமேட்டுக்கு கொண்டு வர மாதிரி எப்படி ரிட்டர்ன் வர கம்பெனி அது எதிரில் இருக்கிறவன் இல்லைன்னு சொல்கிற இடத்துல நிற்க வச்சு தான் நமக்கு வேணுங்கிறத கேட்கணுன்றது. அது அந்த கேரக்டரோட மொத்த டெஃபினேஷன். அது அந்த ஏன் இவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் வந்ததுன்றதுக்கு. ஸோ டைலாக்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அது அவுட் ஆஃப் தி கேரக்டரே சில இது டப்புன்னு அதுவே வரும், சில இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகிடும் சார். அதே மாதிரி முன்னாடிலாம் பணம் இப்போ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட், குதிரை ரேஸ் எல்லாமே காமிச்சிருந்தீங்க, லாட்ரி மணி டாண்டிங். இது வந்து லக்கி பாஸ்கர்லையும் சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த படத்துலேயும் இருந்தது. ஆனால் இதை நீங்கள் வேறு மாதிரி காமிச்சிருந்தீங்க. அந்த படமும் ஹிட்டு, உங்கள் படமும் அதை விட பெரிய ஹிட்டு. இது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்ததா? அப்புறம் என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த பேங்க்கு பரிவர்த்தனை இந்த மாதிரி இதில் நம்ம பேங்க்கு போனோம்னா ஒரு 100 ரூபா நம்ம காசு எடுக்கிறதுக்கு 1000 கையெழுத்து போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டு இந்த மேட்டரை வந்து பேங்க் உள்ளார இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கிற மாதிரி வச்சிங்களா? ஏன்னா ரொம்ப நேச்சராக இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச். படத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தா 2 ஹீரோ மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் ஜீப்ரான் ஏன் வச்சிங்க? அது பிளாக் அண்ட் ஒயிட் கோடுக்காக வச்சிங்களா, இல்லை ப்ரொடியூசர் சொன்னதுக்காக வச்சிங்களா? இல்லைங்கள, இது அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அது திடீர்னு அது வரணும் மைண்டில். ஸோ அப்படி வந்தது தான் ஜீப்ரானு. எனக்கு என்னென்னா, இதில் இந்த படத்தில் யாருமே பியூர் பிளாக்கும் கிடையாது, பியூர் ஒயிட்டும் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே கிரே தான். அது ஹியூமன்ஸே அப்படி தான் நான் நம்புகிறேன். ஏன்னா சிச்சுவேஷனை வச்சு அவங்க நம்ம சில சமயம் பொய் கூட சொல்லுவோம், அதை தவிர்க்க முடியாது. அன்லஸ் அண்ட் அன்டில் நம்ம காந்திஜி மாதிரி ஒரு ஃபாலோவராக இருந்தால் அது வேறு இது, ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டுன்றது. நான் சொல்கிறது உண்மையை பேசினாருன்னு ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுத்தார்ல, அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் என்ன மறுபடியும் கேட்டுக்கோளும். ஓகே, சூப்பர் பிரதர் நீங்கள். ஸோ அந்த இதில் வந்து ஜீப்ரான்னு வைக்கும் போது எனக்கு இந்த கதைக்குள்ளே வந்து எனக்கு, ஏன்னா இது ஒரு ஆடுபுலி ஆட்டம் மாதிரி தான் இது. ஸோ நிறையா இந்த ஒரு ஜங்கிளில் ஒரு அனிமல்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே அசம்பிள் ஆகிற மாதிரி, ஒரு பிளாக் ஹார்ஸ், ஒரு ஒயிட் ஹார்ஸ், ஒரு ஃபாக்ஸ் இருக்குது, ஒரு உல்ஃப் இருக்குது, ஒரு குரோக்கடைல் இருக்குன்னு அந்த எல்லாத்தையும் வைக்கும் போது அதோட களம் வந்து ஒரு செஸ் போர்ட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சதுரங்க வேட்டைன்றது சூப்பர் டைட்டில் இருக்குது எனக்கு, அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ கருப்பு வெள்ளைன்னு வைக்கிற அது எனக்கு அந்த மாதிரியான ஒரு இதில் வரவே இல்லை. சரி, எனக்கு டக்குன்னு யோசிக்கும் போது ஒரு இங்கே எல்லாருமே வந்து பியூராக வந்து பிளாக்குன்னு சொல்லிட முடியாது, ஒயிட்டுன்னு சொல்லிட முடியாது. இங்கே இருக்க எல்லாருமே ஜீப்ரா, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு தான் அது வச்சதுங்க பர்பஸாக. சார், ஜீப்ரா 2 வந்துட்டு நீங்கள் லீட் கொடுத்துருக்கீங்க. இப்போ அவர் வந்து சொன்னார் சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்கள் எடுப்பீங்க கண்டிப்பான. நீங்கள் எதுவும் அதை வச்சு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்களா, இல்லை வந்து அவர் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறக்காண்டி அப்படி சொன்னாரான்னு? சார், அவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை தான் அது காட்டுது சார். சார் ஒரே நிமிஷம் சார். இங்கே சார் படம் வந்து ரிவ்யூவால் தான் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்கள் படத்துக்கு ரிவ்யூவால் தான் படம் நல்ல வரவேற்பு அடைஞ்சுன்னு, அதே மாதிரியே இப்போ சமீபத்தில் பார்த்தீங்களா ரிவ்யூவால் தான் ஒரு படம் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தியேட்டர்ஸில் ரிவ்யூலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற தாண்டி இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ பொதுவான உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கும் அப்படி, சத்யராஜ் சார் நீங்களும் அப்படி ரெண்டு வார்த்தை அதை பற்றி. இதை பற்றி எப்படி இதை ஓப்பனாக எப்படி நான் என்ன சொல்கிறேன்னு, ஏன்னா இந்த இட்ஸ் த ரைட் ஸ்டேஜ் டு டாக் அபவுட் இட்னா தெரில. கேன் ஐ பாஸ் திஸ் சார்? இது சரி, நீங்கள் பேசுகிறீங்க சார். சத்யராஜ் சார் சத்யராஜ் சார் நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ்லாம் வருது, ஹவுஸ்ஃபுல் அப்படி இப்படின்ற மாதிரி. ரிவ்யூஸ் பார்த்து தான் நீங்களே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது படம் நல்லா ரீச் ஆகுது அப்படின்றது. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் எந்த படத்தை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும், எதிலேருந்து அறிவிப்பு வந்தது. இப்போ படமே ரிவ்யூவால் தான் ஓடலை அப்படின்றது சொல்கிறாங்க. படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ரிவ்யூவால் தான் படம் ஓடலை, ஸோ யார் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் பல படங்களை பார்த்துருப்பீங்க, பல ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு.
இல்லை, ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறது வந்து பத்திரிகையாளர்களுடைய உரிமை, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வேணும்னே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் சொல்கிற படத்துக்கு தெளிவாக தெரிஞ்சுது. ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேற, பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது. அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பிடிக்காத ஒருவருடைய தனி மனிதனுடைய விருப்பம், அதில் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் இருந்ததாக நானும் உணர்றேன். ஏன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலாக அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃப் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அது எப்படி ரிவ்யூக்குள்ளே வரும்? அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்மந்தம் இல்லையா? இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்ணுறது இல்லை. இப்போ தியேட்டர்ஸ்லேருந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்குற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இந்த படம் மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும். படம் ரிலீஸ் பண்ணுறன்றது பப்ளிக்கு தான். அவங்க சொல்கிற பாயிண்ட்டையும் நம்ம ஏற்றுட்டு தானே சார் ஆகணும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ஏற்றுட்டு தானே ஆகணும். இல்லை, அதை ஏற்றுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு கல்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். எப்படி பார்த்தியா, அவங்க யாருன்னே தெரியாது, எப்படி வச்சு அடித்தம் பார்த்தியா, வச்சு செஞ்சம் பார்த்தியா, அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நாளைக்கு அடுத்த படத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நான் உன்னை மீறி அடிக்கிறேன் பாடுற அப்படின்னு அடிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம். நிச்சயமாக வந்து ஒரு படத்தில் இருக்கிற நிறை குறைகளை சொல்ல, அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை படத்தினுடைய ரிவ்யூக்குள்ளே அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க, இவர் ஒருத்தர் தான் பணம் போடுறவர் இல்லையா. அதனால் வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப்பை வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம், அது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதில் எந்த விதமான சந்தேகம் சொல்கிறீங்களா சார்? படம் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சொல்கிறீங்களா சார்? பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்கள், அதை தாண்டி பர்சனலாக ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தான். அவ்வளோதான் சார். ஹீரோ சார், உங்களுக்கு ஹீரோ சார் சொல்லுங்கள் சார். சார் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு படத்தில் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக பெண்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தீங்க. இப்போ வந்து ப்ரெஷ் சக்ஸஸ் மீட்க்கு ரொம்ப ரக்கடாக வந்துருக்கீங்க. தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து ரக்கடாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்திருக்கீங்களா அப்படி? I'm semma mass actually sir. I'm actually that character he made me shave and all, but this is how I usually look, and I'm actually doing another film. For that I've grown the beard and all, but yeah, I'm glad that you liked me in this look, so I'll try to do more films in this look here. Director sir. எஸ் சார், சொல்லுங்கள் சார். படத்தை திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் கதைன்னு பார்த்தா எனக்கு ஒரு தப்பான கதையாக தோணுது. ஒரு வங்கியை கொள்ளையடிப்பது அப்படிங்கிறதும், ஒரு வங்கியிலிருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் திருப்பி வைக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு சட்டவிரோதம் வேறு. ஆனால் ஒரு கமர்ஷியல் படத்தில் இப்படி ஒரு ஹீரோ செஞ்சுட்டு தப்புச்சிட்டான் அப்படின்னு காட்டுறது வந்து ஒரு தவறான வழியை காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஓகே, கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிறேன் சார். ஏன்னா இந்த கதையை இப்போது ஸோ ஒரு சினிமாட்டிக்காக ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த இதில். ஸோ ஆன்டி இப்போ அதுதான், இப்போ நான் ஆன்டி ஹீரோ மாதிரி ஒருத்தவங்களை வச்சு இப்போது ஒரு விஷயத்தை நான் சொல்லும்போது இன்னும் ஆணித்தரமாக ஒரு விஷயம் இறங்குது. இப்போது நான் வந்து சாப்பிடாத ஒரு குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி தான் அது. அதட்டுனா அது வேறு மாதிரி இதாக இருக்குது. ஒரு மாதிரி இது பண்ணாத, நான் வேறு எதாவது வாங்கி தரேன், இதை கொடுன்னு சொல்லி பொய் சொல்லி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது ஒரு பொருள் அந்த குழந்தைகிட்ட இருந்தால். அந்த மாதிரி தான் இது பார்க்குறேன் சார். பட் ஐம் டேக்கிங் யுவர் பாயிண்ட் வேலிடாக. இந்த கதைக்கு அது தேவைப்பட்டது சார். ஏன்னா இப்போ நான் இந்த படத்தை நான் எழுதிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எங்கள் அப்பாட்ட கொடுக்கும்போது எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போய் பேங்க்கில் போய் நாமினி நேம் ஃபில் பண்ணிட்டு வந்தார். அது நடந்தது. அது ஏன்னா அந்த இதில் வந்து நான் அந்த இதில் அந்த மாதிரி பயமுறுத்தினதுனால தான் இப்படி நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஏன்னா பேங்க்கில் நடக்கிற தப்பு நிறைய வெளியே தெரியறதே இல்லை. ஏன்னா உள்ளே இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு எல்லாத்தையும் மூடிடுறாங்க, அது ரெப்புடேஷன் கெட்டு போயிடும்ன்றதுனால. ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் இப்படி நெகட்டிவாக சொல்லும்போது கொஞ்சம் ரீச் ஆகுன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இது எழுதுனது சார். அதுக்கு தான். சத்யராஜ் சார், லாஸ்ட் சார் எங்கே சார்? சார் எப்பவுமே நீங்கள் சொல்லுவீங்க எந்த படமாக இருந்தாலும் ஓடினா ஓடும், ஓடலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. எப்பவுமே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான், நீங்களும் டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான் சரிங்களா. இப்போ கூலியில் நடிக்கிறீங்க, உங்களை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி சொன்னீங்களா, இல்லை வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஏற்ற மாதிரி பேசுனீங்களா? முதலாவது வந்து இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி பேச முடியாது. ஏன்னா இன்றைக்கி எல்லா கம்பெனிலையும் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது. நம்ம அந்த படத்தை பற்றி அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் தான் பேசணும்.
ஏன்னா என்ன விஷயம் சொன்னாலும் அது வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருக்கும். நான் வந்து அக்ரிமெண்ட் வேறு வர வர கார்ப்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்தில் ஆனந்தவுடன் இந்த கல்கி தீபாவளி மலர் அளவுக்கு வருது. அது படிச்சும் புரிஞ்சிக்க முடியாது, நான் படிக்கிறதும் இல்லை. அதுக்கு பெரிய ராம்ஜெத் மலானி மாதிரி ஒரு வக்கீலத்தை கூப்பிட்டு வரணும். நான் ஒரு 15-20 பக்கம் அப்படியே சர்சன்னு பெரட்டுவேன். கரெக்டாக என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருக்கு பாருங்க, அதை மட்டும் பார்ப்பேன். கண்ணில் விளக்கண்ணி ஊற்றிட்டு சரி இது அட்வான்ஸு, இது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல், தேர்ட் ஷெட்யூல், பிஃபோர் டப்பிங் செட்டில்மெண்ட், ஓகேப்பா போடுப்பா கையெழுது அப்படின்னு போட்டுது. அதனால் அதில் எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னே தெரியல. நீங்கள் இப்போ ஏதாச்சும் என் வாயை பிடிங்க ஏதாச்சும் உடறி கொட்டி நாளைக்கு நம்ம மேலே கேஸ் போடுற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லை. அதனால் அந்த படத்தினுடைய ப்ரமோஷனில் பேசிக்குவோம். அதேதான் அது இல்லை, பொதுவாக அப்படி அக்ரிமெண்ட் அந்த படத்தினுடைய அக்ரிமெண்ட் அவங்க தான் எல்லாமே ரிலீஸ் பண்ணோம். இப்போ அந்த படத்தில் வந்து என்ன கெட்டப் அப்படிங்கிறது அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என் பேர் வந்து ராஜசேகர்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அதை பற்றி பேசல, மற்ற விஷயங்கள் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். கேளுங்க இருங்க, யாரோ கேட்குறாங்க. சார் சாரி சார் சொல்லுங்க சார். வந்து சத்யராஜ் சார் ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் ஃபிசிக்கலாக இருக்கிறதா அப்படியே ஒயிட் ஆகி கொடுக்குறதா ஒரே டயலாக பெரிய அமௌண்ட்டு இப்படி வருது. ஃபிசிக்கலாக இருக்க ஷேர் சர்டிஃபிகேட்டை டிமெட்டீரியலைஸ் பண்ணாமல் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் எப்படி அவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படி ஒரு டயலாகில் ஒரு லைனில் வந்து அப்படி பண்ணுறாங்க? எந்த சார் அந்த மார்க்கெட் கிரைம் சொல்கிறீங்க? ஷேர் மார்க்கெட் சார் இது அது இப்போ வழக்கத்தில் இல்லை சார். அதான் சார் நான் சில இது வந்து நம்ம தாங்க டிமேட் அக்கௌண்ட்லாம் இருக்குது. இல்லை சார், நான் கரெக்டு சார். இப்போ நான் சொல்கிறது வந்து நான் 2012 அந்த ரேஞ்சில் எப்போ வாங்கியிருந்தாலும் அந்த ஷேரு ஃபிசிக்கல் ஃபார்மில் இருந்ததுன்னா அதை இப்போ வந்து டிமேட்டுக்கு மாற்றுறீங்க, டிமேட் பண்ணுறீங்கன்னா அதை கம்பெனிக்கு போயிட்டு வரணும். அதை சார் கல்ல நோட்டை கூட அடிச்சு புழக்கத்தில் விடலாம் சார். ஆனால் இது அந்த மாதிரி விஷயத்த பண்ணவே முடியாது. ஆமாம் சார். இது இப்போ சார் நான் வந்து ரிட்டர்ன் அமௌண்ட்டை தான் டிமேட்டுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கு சார். ரிட்டர்ன் வர கம்பெனிக்கு போகாமல் அவங்க அப்ரூவ் பண்ணாங்க சார். இப்போ ஷெல் கம்பெனிஸ்னு சிலது இருக்குல்ல சார். இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுக்கு தான் இப்போ நான் கொல்கத்தாவில் ஜமாகர்ச்சி அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்கிறேன். ஜமாகர்ச்சி இஸ் மென்ட் ஃபார் ஷெல் கம்பெனிஸ் அங்கே கொல்கத்தாவில். இப்போ இந்த மாதிரி நிறைய ஷெல் கம்பெனிஸ், கம்பெனி நேம் மட்டும் இருக்கும், அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கம்பெனியே இருக்காது. அதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டு அதை ஒரு சும்மா ஏறுற மாதிரி அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இப்போ இது நிறைய இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து நான் இப்போ சொல்ல அர்ஷத் மேத்தா சார் அங்கேருந்து அந்த சைட்லேருந்து வருது. இப்போ ஷெல் கம்பெனிஸ் மாதிரி பாபா கேரக்டர் நிறைய ஷெல் கம்பெனிஸ், நான் ரொம்ப டெப்த்தாக அதுக்கு தான் நான் அதுக்குள்ளே போகல. பாபா கேரக்டர் வந்து ஷெல் கம்பெனிஸ் மேலே இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு 1000 பேர் செல் கம்பெனிஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கடை பூட்டி இருக்கும், ஒரு சாதாரண டீ கடையை கூட இருக்கும், ஆனால் அது ஒரு பெரிய கார்பரேட் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் உள்ளே இருக்கிறவங்க ப்ளே பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஷேர். நான் எப்படி காட்டுறேன்னா பாபா ஜோனிங்க ஷெல் கம்பெனிஸ், நிறைய ஷெல் கம்பெனிஸ் உள்ளே வச்சுக்கிட்டு அதை மேனிப்புலேட் பண்ணி உள்ளே இருந்து அந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னு. அது நான் ரொம்ப டீட்டெயிலாக போனேன். இவ்வளோ தூரம் என்னால் ஒரு சினிமாக்குள்ளே சொல்ல முடியுமான்னு தெரியல. பிகாஸ் நான் ரிசர்ச் பண்ணிட்டேன். அதை எவ்வளோக்கு சொன்னால் அது போதும், அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்றதுக்கு தான் சார். அதில் ஏதாவது லாஜிக்கல் எரர் வரக்கூடாதுன்றதுனால தான் அந்த இடத்துல வந்ததுனால கொஞ்சம் சினிமாட்டிக்காக சொல்கிறதுக்கு ஒரு சில இடத்துல லிபர்ட்டி எடுத்திருக்கோம் நாங்கள். அதுதான் ரொம்பவே எடுத்துட்டீங்க சார். ஓகே சார், நல்ல கேள்வி சார். தேங்க்யூ சார், ரியலி குட் கொஸ்டின். தேங்க்யூ. Thank you so much for the questions. Abhay, I request the Zebra team for a group picture. என்ன ஒரு நல்ல ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு கேக் கட்டிங்கோடு தான் முடிவுறது கரெக்டாக இருக்கும். ஸோ வி ஹாவ் அ கேக் as well for the team. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சோன்னே கேக்கும் அப்படியே கட் பண்ணிடலாம்.